வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 4 நாள் அரசுமுறை பயணமாக ஜோர்டான் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அம்மான் விமான நிலையத்தில் தரையிறங்கிய மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் ஜாஃபர் ஹசன் உற்சாக வரவேற்பு. ஜோர்டான் தனியார் விடுதியில் பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. கைகுலுக்கியும் குழந்தைகளை கொஞ்சியும் மகிழ்ந்த பிரதமர். மகாத்மா காந்தி பெயரில் உள்ள 100 நாள் வேலை திட்டத்தை விக்சித் பாரத் ஜி ராம்ஜி என்று பெயர் மாற்றம் செய்ய மத்திய அரசு முடிவு. 100 நாட்களை 125 நாட்களாக உயர்த்தவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை மத்திய பாஜக அரசு சிதைத்து சின்னாபின்னமாக்குகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். பல கோடி பேரை வறுமையின் பிடியில் இருந்து மீட்டு மாண்புடன் வாழ வழிவகுத்த ஒரு திட்டத்தை ஆணவத்துடன் அழிக்க பார்க்கிறது என்றும் காட்டம். அதிமுகவிடம் இந்த முறை அதிக தொகுதிகளை கேட்டு பெற அமித்ஷா நயினார் நாகேந்திரன் சந்திப்பில் பேசப்பட்டதாக தகவல். இம்மாத இறுதிக்குள் அமித்ஷா தமிழகம் வரும்போது கூட்டணி இறுதி வடிவம் பெறும் என்றும் பாஜகவினர் நம்பிக்கை. சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு விநியோகம் தொடக்கம். முதல் நாளான இன்று ஆர்வத்துடன் விருப்ப மனுக்களை வாங்கி சென்ற நிர்வாகிகள். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட அதிமுகவில் யாரும் இல்லை என்று அமைச்சர் ரகுபதி விமர்சனம். யாரும் கட்சியை விட்டு போய்விடக் கூடாது என்பதாலேயே முன்கூட்டியே விருப்ப மனு பெறப்படுவதாகவும் சாடல். இதுதான் அடிப்படை. அதாவது அவங்களுக்கு ஆள் இருக்கான்னு பார்க்குறாங்க, ஆளை தேடி பிடிச்சிடணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அட்வான்ஸாக யாரும் கட்சியை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி விருப்பம் மனு வாங்குறாங்க. அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அட்வான்ஸாகவே விருப்பம் மனு வாங்குறதுக்கு இதுதான் அடிப்படை காரணம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது. தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று அமித்ஷாவுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. தமிழகத்தில் பாஜக போட்டியிடும் உத்தேச பட்டியலை அமித்ஷாவிடம் அளிக்கவில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் விளக்கம். தமிழ்நாட்டில் 3வது அணி வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என்றும் டெல்லியில் பேட்டி. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாநகராட்சி தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று தமிழகத்திலும் எதிரொலிக்கும். ஆளும் கட்சிக்கு எதிரான மக்களின் மனநிலை வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை. சென்னையில் முத்தமிழ் பேரவையின் இசை விழா மற்றும் விருது வழங்கும் விழா. நடிகர் நாசர் உள்ளிட்ட கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பன்மொழிகளில் இன்று வரை 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். பன்முக கலைஞர் நாசர் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்கப்படுகிறது. புதுச்சேரியில் மாதந்தோறும் 2 கிலோ இலவச கோதுமை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரெங்கசாமி. சட்டமன்றத்தில் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் அரசு நிறைவேற்றும் என்றும் உறுதி. இலவச
கோதுமை சட்டமன்றத்தில் அறிவித்தபடி அந்த அரசு வழங்கும். மஞ்சள் அட்டைக்கு இப்போ நம்ம 2 கிலோ கோதுமை கொடுக்கணும்னு சொன்னால் இப்போ 2 மாதத்து கோதுமை கொடுக்குறோம். இப்போ 4 கிலோ கோதுமை 10 கிலோ இலவசத்துக்கு மஞ்சள் அட்டைக்கு 20 கிலோ இலவசத்துக்கு சிவப்பு அட்டைக்கு வாழைப்பட்டைக்கு வழங்கிட்டு இருக்கிறாங்க. அதோடு இந்த கோதுமையும் உடனே கூட சேர்த்து வழங்கப்படும். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. ஆபாச வார்த்தையில் திட்டுதல் மற்றும் தாக்குதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. சட்டப்பேரவை தேர்தலுக்காக பாமக சார்பில் விருப்ப மனு பெறுவது பைத்தியக்காரத்தனமான செயல். அன்புமணி விருப்ப மனு பெறுவது குறித்த கேள்விக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஆவேசம். விருப்ப மனுவெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பாமக சார்பில் நம்ம யார் கொடுக்க போகிறோம்? எப்படி ஏதோ பைத்தியக்காரங்க செய்கிறதெல்லாம் என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்களே, இது சரியா தகுமா முறையா உங்களை கேட்குறேன். ஜிகே மணி மேலே அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்ப அன்பு பொழியிறாரா ஜிகே மணி மேலே? இல்லை சார், விமர்சனம் நிறைய. இல்லை அன்பை பொழியிறாரா, பாசத்தை பொழியிறாரா, என்ன பொழியிறாருன்னு நீங்கள் தான் சொல்லணும். விமர்சனங்கள் வச்சுட்டே வராரு. அது பைத்தியக்காரன் எதை வேணாலும் சொல்லுவான். இதெல்லாம் போய் இதுக்கு ஒரு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களம்மா, ஏமா? அன்புமணி மனம் மாறி ராமதாசுடன் ஒன்றிணைந்தால் பாமகவில் இருந்து விலக தயார். தன்னுடைய மகனும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து விலகுவார் என்றும் ஜி.கே. மணி திட்டவட்டம். நீங்களும் மருத்துவரையா இறுதியாக சொல்கிறேன், மருத்துவரையாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒன்றா சேர்றாங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் துரோகி வேண்டான்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியில் போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன், நானே என் குடும்பமாக என் மகனோ யாரும் கட்சியில் இல்லை, ஆனால் எந்த கட்சியும் போக மாட்டோம், மீண்டும் வாங்கன்னு கூப்பிட்டா வருவோம், இல்லைன்னா வீட்டோட போய் அமைதியாக. அன்புமணியை மத்திய அமைச்சராக்க ராமதாஸ் ஒப்புக்கொள்ளவில்லை. ராமதாஸை சமாதானப்படுத்தி மத்திய அமைச்சராக்கியதை அன்புமணி மறந்துவிட்டார் என்றும் ஜி.கே. மணி பேச்சு. எல்லாத்தையும் பதவிக்கு அனுப்புறீங்க, இவ்வளோ பெரிய இயக்கத்தை உருவாக்குனீங்க, நீங்கள் பதவிக்கு போகலைன்னு சொல்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராவது அமைச்சர் பதவிக்கு போகணும், அது படித்தவர், மருத்துவம் படித்தவர், இளைஞர், மத்திய அமைச்சராகணும்னு சொன்னோம். ரொம்ப கோபப்பட்டார். அப்புறம் அதையும் தாண்டி அவர் சமாதானப்படுத்தி மற்றவங்களாம் சொல்லி மத்திய அமைச்சராக ஒத்து வச்சோம். சென்னை திருவேற்காட்டில் வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது நாம் தமிழர் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் விளையாட்டு உபகரணங்களை வழங்கும் நிகழ்ச்சி. 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி. சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் விகாஷ்குமார். சென்னை எண்ணூர் நெட்டுக்குப்பத்தில் காளி சிலை வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம். வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. செங்கோட்டை நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம். கதவை பூட்டி நகர்மன்ற தலைவியை தடுத்த கவுன்சிலர்களால் பரபரப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கு.
ஜனவரி 6ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க தமிழக பொதுத்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க பிப்ரவரி மாதம் வரை அவகாசம் உள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் அமமுக இடம்பெறும் கூட்டணிதான் வெற்றி பெறும் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பு. திரும்ப பேசி இது பிப்ரவரி 24 வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு. ஏன்னா இன்னும் கூட்டணிகள்லாம் என்னோட சில கூட்டணியின் தலைமை ஏற்கின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள். ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை சொல்வதுதான் நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல துரோகத்தை வீழ்த்த போறீங்களா? இனி செங்கோட்டையன் போடும் ரூட்டில்தான் விஜய் பயணிப்பார். ஈரோட்டில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தவிக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் பேச்சு. இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க, எங்க தலைவர் தளபதி என்ன சொல்கிறாரோ, நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதுபடி நாங்கள் எல்லோரும் செயல்படுவோம்.